அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடந்ததற்கு பிறகு மக்கள் எல்லாரும் அதிகமாக எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, புதிய அரசோட முதல் முழுமையான பட்ஜெட். இப்போ அதை பற்றிய முக்கிய அப்டேட் வெளியாகியிருக்கிறது. 2026-27 நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட் ஜூலை மாத இறுதியில் தாக்கல் செய்யப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பட்ஜெட்டில் மக்களுக்கு நேரடியாக பயன்படும் பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பா தேர்தல் பிரச்சாரத்தின் போது அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறுமா என்ற கேள்வி எல்லாரிடமும் இருக்கிறது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை 2500 உயர்த்தப்படுமா, முதியோர் உதவித்தொகை 3000 அதிகரிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகரித்து வருகிறது. ஆனா இதுவரைக்கும் அரசு சார்பில் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. இதற்கிடையில் முதலமைச்சர் விஜய் பட்ஜெட் தயாரிப்பு பணிகளில் நேரடியாக கவனம் செலுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. ஜூலை 2ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தலைமை செயலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடனும் தொடர் ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு துறையும் தங்களுடைய திட்டங்கள், நிதி தேவைகள் மற்றும் அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் முன்னிலையில் விளக்கமளிக்க உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு துறையும் தங்களுடைய திட்டங்களை குறைந்த அளவிலான ஸ்லைடுகளில் புகைப்படங்களுடன் தெளிவாக விளக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பட்ஜெட்டில் கல்வி, சுகாதாரம், விவசாயம், சமூக நலன் போன்ற துறைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மறுபுறம் புதிய அரசின் முழு பட்ஜெட் என்பதால் அரசியல் வட்டாரங்களிலும் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. புதிதாக வந்துள்ள அரசு மாநிலத்தின் நிதி நிலையை எப்படி கையாளப் போகிறது, புதிய நலத்திட்டங்கள் என்னென்ன, தேர்தல் வாக்குறுதிகள் எவ்வளவு அளவுக்கு நிறைவேற்றப்பட போகின்றன என்பதற்கான பதில் இந்த பட்ஜெட்டில் கிடைக்கலாம் என்று மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஒரு முக்கிய விஷயம், சமூக வலைதளங்களில் பரவி வரும் 2500 மகளிர் உரிமை தொகை மற்றும் 3000 முதியோர் உதவித்தொகை போன்ற தகவல்கள் குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. எனவே அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வரை அவற்றை உறுதியான தகவல்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.